இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்ச் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக நான் ப்ராப்ஸ் மூலமாக அமுச்சு, அது வந்து ப்ராப்ஸ் ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து சைல்டுக்கு அனுப்பும்போது ப்ராப்ஸாக அனுப்பிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி அனுப்பும்போது நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து ஒரு மேனேஜே பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம ப்ராப்ஸாக இருக்கும். நம்ம கான்டாக்ட்ஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணும்போது குளோபலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, குளோபலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, குளோபலாக ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவோம் நம்மளுடைய டேட்டாவை. அது வந்து சில்ட்ரன் வந்து டைரெக்டாக சில்ட்ரனும் என்ன பண்ணோன்னா டைரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு வேர்ஹவுஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் எடுத்து போய் நிறைய டேட்டா நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ரைட்டா? அதே மாதிரி தான் கான்டெக்ஸ்ட். யாராக வேணாலும் இப்போ கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்கன்னா, அந்த வேறு யார் இருக்காங்களோ அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து அந்த கஸ்டமருக்கு தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கான்டெக்ஸ்ட்டும் யூஸ் ஆகுது. டேட்டாவை வந்து நம்ம மல்டிபிள் டேட்டாஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த கான்டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், குளோபலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேரண்ட் டு சைல்டு டு பேரண்ட் நம்ம டேட்டா வந்து ஈஸியாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மூலமாக தான் நம்மளுக்கு கான்டெக்ஸ்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா? நான் இங்கே பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் வந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணோன்னா மேலே நீங்கள் இங்கே என்ன தரீங்கன்னா கான்ஸ்ட் மூவி ஜஸ்ட்டு மூவி கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கிரியேட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லி தந்துங்க. ஸோ நான் கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்துட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, மூவி கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ப்ரொவைடர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ப்ரொவைடர் என்ன பண்ணோன்னா, எல்லா இதுக்கும் வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து ப்ரொவைடர்னு நம்ம டிஃபால்ட்டாக என்ன சொல்லுவோம், ப்ரொவைட் பண்ணுறது பாஸ் பண்ணுறது. இப்போது இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லா டேட்டா எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மூவி கான்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரிங்காகவே கிரியேட் பண்ணேன். மூவி லைக் எம்எஸ் டெக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நான் சொல்கிற விஷயத்த வந்து நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. டேட்டா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தாண்டிட்டேன். இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, வேல்யூன்னு சொல்லி தரேன். ஸோ வேல்யூ தந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மூவின்னு சொல்லி பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? மூவி சொல்லி பாஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். இப்போது இந்த மூவி கான்டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய ஆப்போட வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் மெயின் போயிடுங்க. இங்கே என்ன பண்ணலான்னா, மூவி கான்டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நீங்கள் ரேப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரேப் பண்ணிட்டீங்களா? இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, நம்மளுடைய ஹோல் அப்ளிகேஷன் டேட்டா வந்து இந்த மூவி கான்டெக்ஸ்ட்குள்ளே இருக்கும். ஸோ ஆப் மூலமாக நம்மளுக்கு எல்லாம் ஹோல் அப்ளிகேஷனில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து பாஸ் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோம் பேஜே போயிடலாமே. ஹோம் பேஜில் இப்போது இந்த இடத்துல ஹோம் பேஜில் 1 மினிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூவி கான்டெக்ட்ஸ் வருது. நான் வந்து ரேப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய அப்ளிகேஷனில் நான் இண்டெக்ஸ் main.jsx போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டேன். இப்போ நான் மூவி.கான்டெக்ட்ஸ் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. நம்ம ரேப் பண்ணியிருக்குது ஆஸ் எ சில்ட்ரனாக தான் நம்ம ரேப் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே சில்ட்ரன் சொல்லி தந்துடலாம். இந்த சில்ட்ரனை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. சேவ் தந்துங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ரன் பண்ணுங்கள் உங்கள் அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துருச்சு. நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேவ் தந்தோன்னு வந்துருச்சு. இப்போ நாம் இந்த கான்டெக்ஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா மூவின்னு இருக்கா, இந்த மூவியை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் டெக்குன்னு சொல்லி தந்திருக்கேன். வந்து ஸ்மாலில் வச்சுக்கலாம். ஸோ எம்எஸ் டெக்குன்னு தந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் இங்கே எம்எஸ் மூவின்னு இருக்கா, இதை வந்து எம்எஸ் டெக்காக நான் எப்படி மாற்றுறேன் பாருங்கள் இப்போது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஹோம் பேஜ் போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. நான் எம்எஸ் டெக்குன்னு வந்து வேல்யூ தந்திருக்கேன். இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன் வேல்யூஸில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது சேம் நேம் இருக்குது. இப்போது ஓகேயா, கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணது நம்மளோட காம்பவுண்ட். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மை மூவி கான்டெக்ட்ஸ்னு வச்சுங்க. மை மூவி கான்டெக்ட்ஸ்னு சொல்லி வச்சுங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சேவ் தந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. சேவ் தந்துங்க.
சேவ் தந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சர்ச் கார்டில் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் கார்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எம்எஸ் மூவி இருக்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல ஐ மீன் நம்ம என்ன கான்டாக்ட்ஸில் பாஸ் பண்ணியிருக்கோம், எம்எஸ் டெக்குன்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சர்ச் கார்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுங்க. கான்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு யூஸ் கான்டாக்ட்ஸ்னு தந்தால் போதும். யூஸ் கான்டாக்ட்ஸ் மை மூவி கான்டெக்ஸ்ட், அவ்வளோதாங்க. இது தந்துட்டு அடுத்த நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி தந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் டைனமிக்காக சேஞ்ச் ஆச்சு. நம்ம டேட்டாவை வந்து பாஸ் பண்ணிட்டோம். நம்ம ப்ராப்ஸாக வந்து பாஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே எம்எஸ் டெக்குன்னு இருக்கா, எம்எஸ் டெக் யூடியூப் சேனல் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா இங்கே பாருங்க, சேவ் தந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா வந்து கான்டெக்ட்ஸ் மூலமாக நம்ம பாஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கெட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பாஸ் மூலமாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்ம வந்து நான் பாஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஈஸியாக நான் என்ன பண்ணேன்னா ஒரு கான்டெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண அந்த வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணுறேன் ப்ரொவைட் மூலமாக. அடுத்து நான் என்ன பண்ணேன்னா சர்ச் கார்டில் ஈஸியாக யூஸ் கான்டெக்ட்ஸ் தந்து நம்ம வந்து டேட்டா ஈஸியாக நம்ம வேல்யூ வந்து கெட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வேல்யூவை வந்து கெட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ரியாக்ட் பிகினர் கற்றுனா அவங்களுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஏபிஐ ஃபெச் பண்ணலாம். ஃபெச் பண்ணி ஒரு ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணி இந்த எல்லா ஹோல் அப்ளிகேஷனுக்கும் வந்து நம்ம இப்போ கான்டாக்ட்ஸ் மூலமாக எப்படி பாஸ் பண்ணுமோ அதே மூலமாக நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.